அதுபோல இந்த நேரத்தில் இதைத்தான் செய்யணும்ன்ற ஒரு எண்ணத்தோட வந்திருக்கு. எனக்கு நல்ல நேரம் நமக்காக காத்திருக்காது, நம்ம தான் அந்த நேரத்துக்காக காத்திருக்கணும். நேரம் முடிகிற பாட்டி மானை பிடிக்க வேண்டியது மகனே உங்க சமத்து. அதுக்குன்னு இல்லாத ஒரு இடத்துல வந்து மானிங்க தான் இருக்கு, நீங்க சம்மதம் கொடுங்க. நீங்க சம்மதம் கொடுத்தா மானை எங்க பார்த்த இடத்துல பிடிக்கிறதுக்கு துப்பு இல்லை, இதுல பார்த்த இடத்துல தோல்ல தூக்கி போட்டு போக வக்கு இல்ல. இதுல பேச்ச பாருங்க, வாயை காது முடிக்க வச்சுக்கிட்டு மான் இல்ல ஒண்ணு இல்ல போயிட்டாங்க. முதல்ல இடத்திற்கு தலைவி, தலைவிக்கு தனி பெருமை உண்டு. அதனால இடத்திற்கே தலைவின்ற பொறுப்பை எங்க அப்பா கொடுத்து கண்ணும் கருத்துமா காவல் பண்ணணும்னு சொல்லி எனக்கு அனுப்பியிருக்காங்க. என் அண்ணனும் தோழியரும் விளையாட்டாக இருந்தாலும் கூட ஒரு காலமும் நான் காவல்ல இருந்து இம்மி அளவு பேச மாட்டேன். நான் பச்சோந்தி மாதிரிங்க. பச்சோந்தி இடத்திற்கு தகுந்தார் போல தன்னை மாற்றிக்கொள்ளுன்னு சொல்லுவாங்க. ஆனா அது மட்டும் கிடையாது. பச்சோந்திக்கு நம்மளை போலவே இரு கண்கள் உண்டு. ஒரு கண்ணு மேலோட்டமாக பறக்கக்கூடிய பூச்சி இனங்களை பார்க்கும், ஒரு கண்ணு தரையில் என்ன பூச்சி இனங்கள் இருக்கிறதோ அதையும் பார்க்கும். அதுபோல நானு 2 கண்கள் இருந்தாலும் பறன் மீது நின்று முதல் காவல்ல எங்க அண்ணா, 2வது காவல்ல தோழி, 3வது காவல்ல பறன் மீது நின்று காவல் செஞ்சிட்டு இருந்தாலும் என் பார்வை மேல் பார்வையாகவும் இருக்கும், கீழ் பார்வையாகவும் இருக்கும். அதனாலதான் என் பார்வையிலிருந்து எந்த விலங்குகளுமே தப்பாது, பறவை இனங்களே தப்ப முடியலையே. அப்ப உங்க மான் மட்டும் எப்படி என் பார்வையில இருந்து தப்பிக்க முடியும்? அதனால தம்பி சீராஜா, தம்பி எப்போ சாமி வள்ளியம்மா, வள்ளியம்மா இங்க பாருங்களே, நீங்க எது வேணாலும் பேசுங்க, பதிலுக்கு நானும் பேசுறேன், விடிய விடிய கூட பேசுவான். ஆனா அந்த அண்ணன் தம்பின்னு மட்டும் விடிய விடிய பேசுறாங்க அவங்க. அண்ணன் தம்பின்னு சொன்னா 5 நாளைக்கு வைத்தால போகும் எனக்கு. அந்த கேஸ் எல்லாம் ஏற்கனவே போயிட்டு தான் வந்திருக்கு. யாருக்கு? உனக்கு வந்தான்னா வராட்டி அந்த மண்டைக்கு. ஒருத்தவங்க ஒரு பிள்ளையோ ஒரு பெண் பிள்ளை ஒருத்தவங்களை பார்த்து அண்ணே அப்படின்னு கூப்பிடுதுன்னா அதுக்கெல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கணும். கூட பிறந்த பாசத்தை விட மற்ற பிள்ளைங்க கூப்பிடும் போது அண்ணான்னு கூப்பிடுறாங்க பாருங்க, அதெல்லாம் நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். உங்களுக்கு அந்த கொடுப்பனை இல்லை,